என்ன பாப்பா? என்ன உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இது நீ தப்பிக்க போடுற திட்டம் நம்ம கிட்ட ஒண்ணு நடக்காது. நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இதுக்காக தான் நான் அமெரிக்காவுக்கே போனது. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. என்னடா நெஞ்சு வலின்னு துடிக்கிறா? நான் நம்பல. புலி வர்ற கதை மாதிரி ஆயிட போகுது. ஏதாவது டாக்டர் கூப்பிடு. நீங்க கவனிக்கலையா? நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வயித்தை பிடிச்சிட்டு இருக்கா. டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேற ஏதாவது சொல்லு செய்யறேன். டாக்டர் தான் கூட்டிட்டு வர மாட்டீங்க. நான் எழுதி கொடுக்க மருந்து யாரும் வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்தாங்க. இத பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து வாங்கிட்டு வாங்க. இல்லன்னா நான் செத்தே போயிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. ஐயோ எங்க அவர் போயிட்டாருல? போயிட்டாமா? நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காதுல்ல. மோட்டார் பைக்ல எல்லாம் போயிருக்கா. யாருக்கு நெஞ்சு வலி? நான் பேப்பர்ல மருந்து எழுதி கொடுக்கல. நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இத பாக்குறவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு எழுதிருக்கேன். ரங்கம் மாட்டிக்கிட்டா, ரங்கம் மாட்டிக்கிட்டா. போலீஸ்கார நல்லா பட்டைய கழட்ட போறான். என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? மருந்து கடை. என்ன மருந்து? என்ன நீ ஆயுர்வேதமா, ஹோமியோபதியா, இங்கிலீஷ் மருந்தா? இங்கிலீஷ் மருந்து. ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. எவன் கடை திறந்து வச்சிருப்பான்? எங்க கொடுங்க பாப்போம். இந்த மருந்து எங்க தேடினாலும் கிடைக்காது. ஆனா எங்க மருந்து கடையில இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் கடைசாலையை பூட்டி வச்சிருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, இங்கே இருக்கேன். என்னடா பெத்தவங்களுக்கே வழிப்பறியா? வீட்டு எழுதிய காசு. என்ன ஏண்டா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு வேண்டாலும் கிடைக்கும். அப்ப அதுலயும் பங்கு? இதுலயும் பங்கா? உன்னை பெத்தவனே நான்டா. நீ என்ன சம்பாதிச்சாலும் அந்த பங்கு உண்டு. உன்னை இவ பெத்தத்துக்கு காரணமா இருந்தவனே நான்டா. அது நீதானா? சரி, கொடுத்து வைக்கிறேன், வாங்க. தம்பி தானா? என்னப்பா சாவி கிடைச்சிச்சா? மருந்து கடையை திறக்கலாம்ல? 24 மணி நேரம் திறந்து இருக்கோம். டே நைட் சர்வீஸ். போலீஸ் ஸ்டேஷன் தான் மூடவே மாட்டாங்களே. போறவனே கொடுக்க போறாரு, போலீஸ் பண்ண போறா. ஏன்னு கேட்காம லட்டி எடுத்து வாரியா? ஐயோ, உளறி கொட்டாதீங்க. இப்ப நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறோம். மருந்து கடை, மருந்து கடை. எடுப்பா வண்டிங்க. ஐயா, உங்களுக்கு ஏன் சிரமம்? நான் தம்பி அழைச்சிட்டு போறேன். தம்பி நல்லா வாங்கிட்டு வரேன் எல்லாரும் சேர்த்து. என்னடாச்சு? ஏன் இப்படி வந்து விடுற? போலீஸ் பின்னால கொடுத்த உத தன்னால வந்து விடுறேன். என்ன சொல்ற? சூழ்ச்சி நடந்து போச்சு சார். இவன் மருந்து சீட்ல என்ன எழுதி கொடுத்தாலும் தெரியல. மருந்து கடைக்கு போலீஸ் வந்துட்டாங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் என்ன? இடுப்புல 2 உத, முதுகுல 2 மிதி, எல்லாத்தையும் தாங்கிட்டேன். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போலீஸா? ஆமா, உங்க கையில ஆயுதம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. இந்த பொண்ணு உடனே ஒப்படைச்சிட்டு நம்ம 2 பேரையும் சரண்டர் பண்ண சொல்றாங்க. வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். உங்களை மாட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா? போலீஸ் வாங்க. ஐயோ, எங்கங்க போலீஸ காணுமே? நான் சொன்னதை நீ நம்பிக்கையா? ஏதோ நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக விட்டே ஒரு பொய்ய. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நல்ல தூணா பார்த்து முட்டிக்க. மருந்து சீட்ல போலீஸ் ஹெல்ப்பா கேக்குற? உன்ன மாதிரி படிச்சவளை விட எனக்கு அறிவு ஜாஸ்தி. அண்டர்ஸ்டாண்ட்? பாப்பா, பாப்பா, பந்தயத்துல நீ தோத்து போயிட்ட. மரியாதையா உங்க வீட்டு டெலிபோன் நம்பரை சொல்லு. இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்டா. அம்மா, அப்பா,
ஆளுக்கு 50 வாங்கிக்கிட்டு பேசாம லெட்டரை படிச்சு சொல்லிட்டு வந்திருக்கலாம். போலீஸ்ல காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு அதிக ஆசைப்பட்டேன். இப்ப தாடையை உடைச்சிட்டு வந்து நிக்கிறேன். இப்ப நீங்க 2 பேரும் யாராவது பேசுனீங்க உங்க தாடையை பேசுருவேன். ஏன்டா நான் என்ன பண்ணா? பணத்துல மட்டும் பங்கு போட வந்தீங்களே, அவங்க கொடுத்த உதவியில யாராவது பங்கு போட்டீங்களா? ஐயோ, சில விஷயங்களை பிள்ளைங்களுக்குன்னு விட்டு கொடுக்கறதாண்டா பெத்தவங்களுடைய பெருந்தன்மை. முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லு, இல்ல நீ விடவே ஆயிடுவ. கவலைப்படாத கண்ணா, அடுத்த தடவை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நாம பெருந்தன்மையா உங்க அப்பாவை காட்டி கொடுத்துருவோம். ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட பொண்டாட்டியும் பிள்ளையும் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். என்னடா தாடையில கட்டு? அண்ணே, யாரோ ஒரு பொறுக்கி பையன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் எங்கேயோ அடைச்சு வச்சிருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கா, மருந்து சீட்டுல தனக்கு ஆபத்து என்ன காப்பாத்துங்கன்னு எழுதி அனுப்பியிருக்கா. இவன் அதை வச்சு சம்பாதிக்கலான்னு போய் தாடையை பத்திட்டு வந்திருக்கான். யாரு தெரியல, ஆனா ராதான்னு மட்டும் கையெழுத்து போட்டிருந்தா. ராதான்னு போட்டிருந்தாளா? ஆமா மாமா, அந்த லாங்குவேஜ் மேல்நாட்டுல படிச்சவங்களுக்கு தான் வருமா. ராதா மேல்நாட்டுல படிச்சவன் நிச்சயம் அவ்வளவுதான் இருக்கும். எவ்வளா? செத்து போனாரு எங்க முதலாளி, அவர் தங்க ராதாவை தான் சொல்றேன். அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டவன் இன்னும் வீடு வந்து சேரல. ஆமா, அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னேன். நல்லா சிகப்பா வாட்ட சாட்டமா இருந்தா, சிறு வயசுதான். அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுறேன், நீ கவலைப்படாத. மாமா, எனக்கு தார சரியாயிடுமா சொல்லுங்க மாமா. எல்லாம் சரியாயிடும், வாய மூடிட்டு சும்மா இரு. ஐயோ, எங்க அண்ணன் மேல என் பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? அப்படியா கண்ணா, கொஞ்சம் அப்படி வா. கொஞ்சம் உன் மவனுக்கு பாசம் மாமா மேல இல்ல, பட்டன் மேல. பட்டனா? ஆமா, மாமாவை கட்டி தழுவும் போது அவர் சட்டையில இந்த தங்க பட்டனை கடிச்சு எடுத்திருக்கிறான். ஏண்டா, 2 தான் இருக்கியா? மூதேவி, எடுத்ததே எடுத்தீங்க, 3 எடுத்துக்க கூடாது. இது 2 எங்களுக்கு சரியா போச்சு. உனக்கு என்ன பண்ண போற? தங்கம் போன ஜரிக்க இருக்கு. ஹலோ, நீயா? நானே தான். உன் வீட்டை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. தூங்கிட்டு இருந்த நீ எப்படி இங்க வந்த? நான் தூங்குற மாதிரி நடிச்சதே உன்னை தப்பிக்க வச்சு உன் மூலமாவே உன் வீட்டை கண்டுபிடிக்கத்தான். இனி என்ன, போக வேண்டியதுதான். சத்தம் போடுவேன் நினைச்சேன், ஏதாவது சத்தம் போட்ட கண்ண நோடி வாடி. கையெடுத்ததுக்கு அப்புறம் சத்தம் போட்ட ஜாக்கிரதை.